தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி படிச்சுக்கிட்டே வரோம். இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஃபெய்த் ஆன் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஃபெய்த் ஆன் ப்ராமிசஸ். உங்கள் விசுவாசம் ஆசீர்வாதங்கள் மேலையா அல்லது உங்கள் விசுவாசம் வாக்குத்தத்தங்கள் மேலையா என்பதை குறித்து இன்றைக்கு பேச விரும்புகிறேன். சார், காய்ச்சல் உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு எப்படி சார் பார்க்குறது? தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க. இப்போ நான் தெர்மாமீட்டர் பார்க்குறேன்னா காய்ச்சலை பார்க்குறேன்னா அப்படி இருந்துருச்சு வீட்டுக்கு போயிருங்கன்றேன். தெர்மாமீட்டரை பார்க்குறேன்னா காய்ச்சலை பார்க்குறேன்னா தெர்மாமீட்டர் வழியாக காய்ச்சலை பார்க்கிறேன். அப்படித்தான் காணிக்கை பார்க்குறாரா விசுவாசத்தை பார்க்குறாரா? அழகா சொல்லுங்க. காணிக்கையின் வழியாக அது இப்ப கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்குன்னு ஒரு பிள்ளையை பிறக்க வச்சிருச்சு. இப்ப கர்த்தருக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்து மேல நம்பிக்கை இருக்கிறானா இல்ல ஆசீர்வாதத்து மேல நம்பிக்கை இருக்கிறானா? கையத்தட்டு. உங்கள் எதிரிகளை நீங்கள் ஏமாற்றுவதற்கு பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையே பேசலாம். அவன் குரூக்கடாக இருக்கனால நீங்கள் பேசுகிற உண்மையை அவன் நம்ப மாட்டான். எப்போவுமே அவன் நீங்கள் பேசுகிறக்கு ஆப்போசிட்டாக தானே நினைப்பான். அப்போ நீங்கள் பொய் பேசுறீங்கன்னா சிக்கல் உண்மைக்கு வரலாம். நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க, அவன் எதிர்மறையாக நினச்சிக்குவான். உங்களுக்கு எது நடக்கணுமோ அது என்ன செஞ்சிடும், நடந்துடும். நான் சொல்லவா, வாக்குத்தத்தம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஏழையாக்க முடியாது, உங்களை யாரும் தரித்திரனாக்க முடியாது. பள்ளிக்கு வால் கட் பண்ண திரும்ப எப்படி முளைக்குதோ உங்களுக்குள்ள இந்த ஆசீர்வாதங்கள் முளைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் சிம்சோனுக்கு தேவன் தன்னுடைய பலத்தை கையில் வைக்கல, முடியில் வச்சார். தூதல் கேட்குறாங்க, கையில் வச்சிருக்கலாம்ல பலத்தை, வெட்டிட்டாயினா வளராதரா, முடினா வளருண்டான்றாரு. So God's blessings always, அது எப்பவுமே மறுபடியும் வளரக்கூடியது. உங்களை எதிரிகள் கூப்பிட்டு வச்சவங்க மொட்டை அடிச்சாலும் திரும்ப வளர்ந்துடும். கையை தட்டுங்க சார். அப்புறம் சொல்கிறேன், ரைட்டில் போப்பா, போனீன்னா நான் லெஃப்டில் போகிறேன், நீ லெஃப்டில் போனால் ரைட்டில் போகிறேன். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க, என் நம்பிக்கை லேண்டு மேலே இல்லைடா, என் நம்பிக்கை ப்ராமிஸ் மேலே. ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. உடைய வார்த்தை அனுப்பி சகலத்தையும் சிருஷ்டிக்கிற தேவன், உம்முடைய சாயலுக்கு ஒப்பா எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆணி பயந்த கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த சர்வீஸ் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் காட். இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை நம்மை உருவாக்கக்கூடியது, நம்முடைய குணங்களை மாற்றக்கூடியது. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியது. ஆதாம் பழத்தை புசித்த போது எது பாதிக்கப்பட்டது? அவனுடைய மைண்டு தான் பாதிக்கப்பட்டது.
ஸோ அதற்கு பிறகு தான் எல்லாமே பாதிக்கப்பட்டது. ஸோ மறுபடியும் நான் ரெஸ்டோர் ஆகணும் அப்படின்னா முதலாவது எது தான் சரியாகணும்? மைண்டு தான் சரியாகணும். பிசாசத்தினுடைய வேலையை, இந்த ஃபேனை போடுங்க, கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு போடுங்க. பிசாசத்தினுடைய வேலையை பின்னாடி தள்ளி வச்சு போட சொன்னேன். பிசாசத்தினுடைய வேலையை சிந்தனையிலிருந்து துவங்கினான். தேவனும் தன்னுடைய வேலையை ஆவியிலிருந்து சிந்தனையில் தான் துவங்குகிறார். ஆகவே இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். நாலேஜ் அதான் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். எதிர்மறையான எண்ணங்கள் இந்த உலகத்தை என்ன செய்யுதுன்னா தவறான காரியங்களை செய்வதற்கு தூண்டுகிறது. நான் சொல்கிறேன், அடுத்து ஒரு வாரத்துக்கு தண்ணியே வராதுன்னு சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் அத்தனை பேர் வீட்டுக்கு போனோன்னு என்ன செய்வீங்க? தண்ணியை ஃபுல்லாக சேஃப் பண்ணிக்கிறீங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரே ஒரு குடம் தண்ணி தாங்கன்னு யதார்த்தமாக கேட்குறான், தரமாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு அசிங்கமான ஒரு கஞ்சத்தனம் எப்படி வந்துச்சு? தவறான இன்ஃபர்மேஷன். உங்களுக்குள்ளே வந்து தாராள மனப்பான்மை ஏன் போச்சு? தவறான இன்ஃபர்மேஷன். அவன் தண்ணி கேட்குறான், தண்ணி இல்லைன்ட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க. இதுவும் எதனால் வந்துச்சு? தவறான இன்ஃபர்மேஷன். நிறையா பேர் இன்றைக்கி சொந்த மூளையில் திட்டமிட்டு பொய், இல்லாததை சொல்வது, அல்லது வந்து இப்படி பலவிதமான காரியங்களை செய்வதற்கு காரணம் என்னென்னா தப்பான இன்ஃபர்மேஷன். என்னென்னா ஒன்றால் இல்லாட்டி இந்த பூமியில் நீ சர்வே பண்ணவே முடியாது. நிறையா பொய் சொல்கிறோன்னு போய் பாருங்களேன். இப்படிலாம் இருந்தால் தான் சார் வாழ்க்கையில் வந்து இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் வால்யூம் இல்லை. அவனுக்குள்ள பேசிக்காகவே இந்த உலகம் மோசமான உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கனால அவன் மோசமாகவே இருப்பான். கடைசியில் உலகம் மோசமும் இல்லையா, அவன் மோசமாயிடுறான். ஆனால் நானும் என் பேரம்பேத்திகளும் என்னுடைய சந்ததிகளும் வாழுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் செல்வம் ஏற்கனவே இருக்கிறது, எங்களால் வாழ முடியும் என்கிற பேஸ் வைப்பா என்கிற அறிவுடையவர்கள் நல்லாவே பேசுகிறாங்க, நல்லாவே இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம செத்துற மாட்டோம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இது தெரிஞ்சிருச்சுன்னா நான் போய் பேச மாட்டேன். நான் மனுஷனுக்கு முன்னாடி சோப்பு போட மாட்டேன். நான் ரியலாக இருப்பேன். ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும். சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எதிர்மறையான பிசாசு கொடுத்த அந்த ஃபீடிங் நம்மளை எதிர்மறையானலாம் மாற்றிடுது. ஸோ இங்கேருந்து தான் ஒருத்தர் டெலிவர் ஆகணும். ஆமென். உங்களை கெட்டவர்களாக்குவதற்கு கெட்ட விஷயங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் கெட்டவர்கள்னு சொல்லி கொடுத்தாலே போதும், நீங்கள் கெட்டவனே ஆயிடுவீங்க. இது எப்படி இருக்கு? உங்கள் கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்து பாதுகாப்பு வச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், வச்சுருக்கீங்க. ஒருத்தர் ரூமில் உங்களை 9 மணிக்கு பார்க்க வராரு. நான் சொல்கிறேன், வர்றவன் உன்னை கொலை செய்ய தாண்டா வரான்னு சொல்லிட்டேன். 9 மணிக்கு வரவனே 8:50 நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? முடிஞ்சு. ஒரு கெட்ட ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களை கொலைகாரன் ஆகிட்டேனா? ஒருத்தவங்களை கட்டிப்பிடிக்க வராரு, பர்ஸை அடிக்க போகிறான்டான்ட்டேன். கட்டிப்பிடிக்க வரவன்னு என்ன செய்ய மாட்டீங்க? கட்டிப்பிடிக்க மாட்டீங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் பிதா ஆதாமை கட்டிப்பிடிக்க வந்தப்போ கூட அவனை பயப்பட வைத்தது. சரியான இன்ஃபர்மேஷன், ஆமென் சொல்லுவோம், நம்மளை ரியலாக வைக்குது. அதனால தான் பாருங்கள், ரொம்ப பிளான் போகிறவன் வாழ்க்கையில் முன்னேறினதை நான் பார்த்ததே இல்லை. அது என்னன்னே தெரில. ரூம் போட்டு சிந்தித்தவன்லாம் வாழ்க்கையில் முன்னேறலை. ஆனால் சிம்பிளாக கடவுளை நம்பினவன் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 2 பேர் படித்தவன் 2 பேர் படிக்காதவன்னு வச்சுக்கோமே. இந்த படிக்காதவன் சிம்பிளாக கடவுள் நம்புறான்னு வச்சுக்கோங்களேன், படித்தவனோட மேலே வந்துடுறாங்க. அது ஏன்னு தெரில. ஏன்னா திட்டம் இல்லை, தேவனை நம்புவது. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஒருத்தன் தான்டா வெட்டியாக போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் ஒருத்தன் தான் இருக்கிறதே நல்லா வந்துருக்கிறேன். நான் ரொம்ப பிளான் பண்ணல, நான் ஜஸ்ட் ஐ பிலீவ்ட் இட், நம்பினேன்.
ஆனால் என்னை சுற்றி எனக்காக சிந்திக்கிறதுக்கு 10 பேரை கொடுத்தாரு கர்த்தர். செல்வா அடிக்கடி சொல்லுவேன், அண்ணே நீங்கள் சிந்திக்கிறதே இல்லை, அதனால தான் உங்களுக்காக சிந்திக்கிறதுக்கு எங்களை கொடுத்துருக்காருண்ணா. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பேங்க்கில் போய் ஒரு செலானை ஃபில் பண்ணி ரூபா எடுக்க தெரியாது. பேங்க்கில் ரூபா போடுறது எப்படின்னு எனக்கு தெரியாது, ரூபா எப்படி எடுக்கணும்னு தெரியாது. ஏடிஎம்மில் காசு எடுக்க தெரியாது சார். என்கிட்ட ஏடிஎம் கார்டு என்கிட்ட கிடையாது. நீங்கள் போய் ஒரு 2 நிமிஷம் எனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் வந்து ஏடிஎம்மில் காசு எடுக்க முடியும். ஏடிஎம்மில் காசு எடுக்க தெரியும் அவனுக்கு கிடையாது. ஆனால் காசு எடுக்க தெரிஞ்சவனுக்குலாம் இல்லாத அளவு என்கிட்ட காசு இருக்குது. ஏடிஎம்மில் பணம் எடுப்பது எப்படி என்று தெரிந்திருப்பதனால் ஏடிஎம்மில் பணம் எடுத்துட முடியாது. பணம் இருந்தால் தான் எடுக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உலக அறிவெல்லாம் தேவை கிடையாது சார். அம்பானி பையனுக்கு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். கையை தட்டுங்க சார். நீங்கள் அம்பானி பையன் இல்லை சார், அதை விட பெரிய பணக்காரோட பையன். என்னுடைய படிப்பு பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவையில்லை, சம்பாதித்த பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் படிப்பு தேவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக அறிவு நமக்கு ஒன்றும் தரப்போகிறது கிடையாது. சிம்பிள் பிலீஃப் எங்கேயோ கொண்டு போயிடும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனை நம்புங்க. இயேசு சொன்னார் ஜஸ்ட் பிலீவ். அப்படின்னா என்ன? நம்ம மட்டும் செய், வேற ஒன்றும் செய்ய. ஆமாம், ஜஸ்ட் 500 rupees அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஒரு சட்டைக்கு கீழே போட்டிருக்காங்க ஜஸ்ட் 500 rupees அப்படின்னா என்ன அர்த்தம்? 500 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா கூட நீ கொடுக்க வேண்டான்னு அர்த்தம். 500 ரூபாய் போதுன்னு அர்த்தம். இயேசு சொன்னார் ஜஸ்ட் பிலீவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மட்டும் பண்ணு, வேற ஒன்றும் வேண்டாம். நல்லா தட்டு. ஆமென். ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவரை நான் உயர்த்தப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவரே என் எதிரிகள் எல்லாம் எனக்கு இப்போ என்னை சுற்றி ஏக தந்திரவாதியாக இருக்காங்க, என்ன செய்யணும் தப்பிக்கிறதுக்கு? ஜஸ்ட் பிலீவ். ஆகவே தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை போதுமானது. அவரை குறித்த அறிவு தான் அறிவு, நித்திய ஜீவன். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் எப்படி சர்வே பண்ணணும், இந்த உலகத்தில் எப்படி வந்து நம்ம வந்து மேலே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், யாருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறது, இதெல்லாம் சத்தியமாக மேலே கொண்டே வராது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த லாட்ரி சீட்டில் காசு இழந்தவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? இவன் எப்படி இழந்திருப்பாங்கன்னா, ஒரு 10 தடவை லாட்ரி சீட் வாங்கும்போது ஒரு தடவை 2 தடவை விழுகும். அந்த ஒரு தடவை 2 தடவை விழுகுதில்ல, அங்கே தான் அவனுக்கு சனியனே ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ராங் பிலீஃப் அவனுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா லாட்ரி சீட் வாங்கினா விழுகும், அது அவனே விழ வைக்கிறான். அந்த 2 தடவை விழுகுது பாருங்க, அங்கே தான் சொத்தைக்கு செக்கு வச்சான் பிசாசு. அப்படித்தான் ஏமாற்றுகிறவர்கள் 2 முறை 3 முறை உங்களுக்கு கையில் காசு வருது பார்த்தீங்களா, அங்கே தான் அதுதான் உனக்கு செக்கு. ஏன்னா நீ அதை நம்பணும். பொய் சொல்லும்போது நமக்கு பணம் கிடைக்கும், குறுக்கு அதாவது வந்து ஒன்றுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணும்போது ஏதோ ஒன்று செய்யும்போது நமக்கு கிடைக்கும்ன்றதை நீ நம்பணும். உன்னை நம்ப வைக்கிறக்காண்டி கொஞ்சம் ரூபாயை தட்டி விடுவான் அவன். ஆனால் என் லைஃப்பில் பார்த்துட்டேன், எப்பெல்லாம் நான் கடன் வாங்க போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு கடன் கிடைக்காது. சின்ன வயசுலேயே தேவன் ஒரு திட்டமிட்டார், அடுத்த 27 வருஷத்துக்கு மேலே உன் ஊழியத்தில் நீ 1 ரூபா கூட கடன் வாங்கக்கூடாதா என்று எனக்குள்ளே உன்னை கற்றுக் கொடுக்கறதுக்கு. கடன் வாங்கினா கேட்டால் கிடைக்காது அப்படின்னு எனக்குள்ளே ஃபீட் பண்ணிட்டார். இப்போ என்கிட்ட போய் ஒரு 10 லட்ச ரூபா கடன் கேட்போமான்னு கேட்டால், ஒரு பக்கம் 10 லட்ச ரூபாய் ஜோம் பண்ணுவான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் இது ஈஸியாக இருக்குன்னுவேன். எது? இவர்கிட்ட கேட்டால் கிடச்சிரும், ஏன்னா இது எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இவங்ககிட்ட கேட்டால் சத்தியமாக கிடைக்காது சார். இது எனக்குள்ள ஃபீட் பண்ணிட்டாரு. அதனால் எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது. ஆனால் இப்படி கிடச்சி பழகிருச்சுன்னா கடன் வாங்குறதுல உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே தான் திறமைசாலிகளா பாக்கியசாலிகளா என்கிற இடத்திலே பாக்கியசாலி என்கிற இடத்திற்கு வருகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், நம்ம பிரச்சனையே நம்ம அறிவு தான். எல்லாம் சொல்லுங்கள், நம்ம பிரச்சனையே அறிவு தான். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது,
கர்த்தர் சொல்லுவார் ஒருத்தனை பார்த்து, உன் ஞானமே உன்னை கெடுத்தது. எப்படி? உன் அறிவு தாண்டா உனக்கு எடுத்துச்சு. அப்போ இந்த உலகத்தை குறித்த அறிவு நம்மளை எதிர்மறையானவனாய் மாற்றுகிறது. தேவனை குறித்த அறிவு நம்மை நேர்மறையானவர்களாய் மாற்றுகிறது. அப்போ அதான் இயேசு சொன்னார், பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். கடவுளை பற்றி அறிவு, அவ்வளோதான். அந்த அறிவு தான் நம்மளை அந்த பூமியில் ஆசீர்வதிக்குது. என் அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உலக அறிவு அதிகபட்ச அவசியமாக இருந்ததில்லை. சிம்பிளாக என்ன தேவன் புரிய வச்சார். நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கும்போது உனக்கு அதிகபட்சமான திறமைகள் தேவை இல்லை. ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தா நீ ஸ்கூல் முடிக்கணும், ஹையர் செகண்டரி முடிக்கணும், ஸ்கூலிங் முடிக்கணும், அடுத்த யூஜி பண்ணணும், பிஜி பண்ணணும், அப்புறம் பிஎட் பண்ணணும், எம்எட் பண்ணணும், எம்ஃபில் பண்ணணும், எம்எஸ்பி கட்டாயம் பண்ணணும். இதெல்லாம் ஏன்னா உங்கள் குடும்பம் ஒரு மோசமான நிதி நிலைமையில் இருக்குது. நம்ம தான் எந்திரிச்ச குடும்பத்தை என்ன செய்யணும்? கட்டணும். ஆனால் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவனுக்கு இதுக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது. உண்மையா இல்லையா சார்? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மிகப்பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா இல்லையா? இந்த உலகத்தில் ரிச்சஸ்ட் மேனில் ஒரு ஆள் நீங்கள். ஏன்னா ரிச்சஸ்ட் ஃபாதருக்கு பிறந்தனால நீங்கள் ரிச்சஸ்ட் சன்னு. நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது 99 இன்டர்நெட்டுன்னு ஒன்றே வரல தமிழ்நாட்டுக்குள்ளே. கொடைக்கானல்லேருந்து தான் சர்வர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்டிடி லைனில் தான் இன்டர்நெட் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணவே முடியும். அப்படி இருந்துச்சு. அப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபாரினர்ஸ் மட்டும் மதுரைக்கு வந்தாங்கன்னா மெயில் செக் பண்ண வருவாங்க. ப்ரௌசிங் சென்டர் மதுரையில் ஒரே ஒரு சென்டர் தான் இருந்துச்சு. ஆமாம், இன்றைக்கி தடிக்கு விழுந்து நீங்கள் ஸ்டாப்புக்கு போகிறக்குள்ள ஒரு 15 சென்டர் இருக்கும். அப்போ 1, 2 இருந்துச்சு. நான் இன்டர்நெட்டு செக்டாரில் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன செய்வேன், இந்த 6 மணிக்கு மேலே எங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் ஒரு இடத்துல கேதர் ஆகும், உட்காந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஜாப் சர்ச். அப்போ வந்து கூகுள் கிடையாது, அல்டா விஸ்டா, அப்புறம் வந்து இன்னும் 2-3 சர்ச் இன்ஜின் இருந்துச்சு. அதில் தேடிக்கிட்டே இருப்பாங்க. நான் மட்டும் ஒரு ஓரமாக கிட்டாரை வச்சுக்கிட்டு இ மேஜர் டி மேஜர் கொடுப்பா, ஏதாச்சும் ஒரு பாட்டு போட, கடந்து வந்த பாதைகளை திரும்பி மைனரு பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். இவங்க 1 மணி நேரம் உட்காந்து நல்லா சர்ச் பண்ணி அதுக்கு போகிற அதை அப்ளிகேஷன் இதுக்கு அப்ளிகேஷன் அவன் என்ன கேட்டிருக்கேன் அதை கேளு முடிச்சுட்டு டீ பிரேக்குக்கு திரும்புவாங்க. அப்போ ரிலாக்ஸ் டே என்னடா அவன் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் இருக்கிறான், உங்கள் அப்பா நிறையா சேர்த்து வச்சுருக்காரா? நான் இந்த உலகப்புறமான அப்பா சேர்த்து வைக்கல, ஆனால் எங்கள் அப்பா சிலுவையில் சேர்த்து வச்சுருக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்ம எதை நினச்சோமோ அந்த நடந்துச்சு. என்ன சொல்கிறேன்னா, நாலேஜ், இந்த உலகத்து அறிவு நமக்கு வந்து ஆசீர்வதிக்கப்படுவதில் பெரிய பங்கு வகிப்பது இல்லை. ஆனால் பிதாவை குறித்த அறிவு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. எனக்கு ஒரே ஒரு அறிவு தான் வேணும், எங்கள் அப்பா யார் என்கிற அறிவு. ஆமென், ஹல்லேலூயா. அதில் ஏற்றுப்பான், ஆம்பிள் ஏற்றுப்பார். இந்த உலகத்தில் எனக்கு இருக்க வேண்டிய அறிவு எங்கள் அப்பா யாருன்ற அறிவு, அது போதும். ஆமென் சொல்லுங்கள். எங்கள் அப்பா யாருன்ற அறிவு எனக்கு இருந்தால் இந்த உலகத்தில் வேறு எந்த அறிவும் வந்து என்னை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுவோம். என்ன சொல்ல வரேன், இந்த அறிவு வரும்போது இன்னசென்ட்டாக மாறிடுறீங்க. என்ன மாறிடுறீங்க? இன்னசென்ட் ஆகிடுறீங்க. இன்னசென்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன ஆகிட்டிங்கன்னா வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதற்கான தகுதி அந்த ஏரியாவுக்குள்ள வந்துடுறீங்க. சிறு குழந்தையை போல் மாற ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தொடர்ந்து உண்மை பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் எதிரிகளை நீங்கள் ஏமாற்றுவதற்கு பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையே பேசலாம். அவன் குரூக்கடாக இருக்கனால நீங்கள் பேசுகிற உண்மையை அவன் நம்ப மாட்டான். எப்போவுமே அவன் நீங்கள் பேசுகிறக்கு ஆப்போசிட்டாக தானே நினைப்பான். அப்போ நீங்கள் பொய் பேசுகிறீங்க தான் சிக்கல். உண்மைக்கு வருவான். நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க, அவன் எதிர்மறையாக நினச்சிக்குவான். உங்களுக்கு எது நடக்குமோ அது என்ன செஞ்சிடும்,
நடந்துரும். இயல்பாக இருங்கள். யாரெல்லாம் அவங்க எதிரி ஏமாத்து நினைக்கிறீங்க, அவங்க கேட்குற கேள்வி உண்மை பேசுங்க. கருப்பா சிறப்பான்னு கேட்பாங்க. நீ கருப்பு அப்படின்னு மனசில் உண்மை இருக்கும்போது சிகப்புன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கருப்பை சூஸ் பண்ணிடுவான். நீங்கள் கருப்புன்னு உண்மையாக சொல்லிடணும். டக்குன்னு அவனாவே சிகப்புக்கு போயிடுவான். அவனை அழிக்கிற சக்தி அவனுக்குள்ளே இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லவர்களாய் வாழ்வது எளிமையானது, ஆனால் நல்லவர்களைப் போல் நடிப்பது கடுமையானது. புரியுதா உங்களுக்கு? காலையில் ஜோம் பண்ணுறது ஈஸிங்க, ஜோம் பண்ணுற மாதிரி நடிச்சு பாருங்க. அந்த மாதிரி கொடுமை. ஏன்னா சின்ன வயசில் நடிச்சிருக்கேன் குடும்ப ஜபத்தில். ஆமாம், நம்மளை வாட்டி வதக்கிடுவாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டேன், இவங்கிட்ட நடிக்கிறதுக்கு உண்மைக்கே திருந்திடலாண்டா என்று எனது 16 வயதில் இயேசுவை சொந்த ரட்சகர். குடும்ப ஜபத்தில் நம்மளை கொண்டுருவாங்க சார். அப்போ எனக்கு எது ஈஸியாக இருந்துச்சு? உண்மைக்கே ஜபிக்கிறது ஈஸியாக இருக்குது, ஜபிக்கிற மாதிரி நடிக்கிற கஷ்டமாக இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, நாலேஜ் அப்படின்னா ஒன்றே ஒன்று, பிதாவை குறித்த அறிவு. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அப்பா பற்றி அறிவில் 0 ஆகிட்டான், ஃபூல் ஆகிட்டான், முட்டாள் ஆகிட்டான். ஆனால் உலக அறிவு, ஏகப்பட்ட அறிவு வந்துருச்சு. எதுக்கு? கை நிறைய அதுக்கு சார். கழுத அது எதுக்குன்றேன், உலக அறிவு. எந்த அறிவு வேணும்? அப்பாவை குறித்த அறிவு. அதுதான் நம்மளை ஆசீர்வதிக்க போகுது, அதுதான் நம்மளை உயர்த்த போகுது, அதுதான் நம்மளை மேன்மைப்படுத்த போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆமேன். இதில் கொஞ்சம் ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி பார்க்கிறோம். போன வாரம் தான் பார்த்தோமா, ஃப்ரீ டு ஃபியர். நீங்கள் தாராளமாய் பயப்படலாம். இது ஒரு சகோதரி என்கிட்ட பேசுனாங்க, போன வாரம் நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு அழகாக ஒரு விஷயம், ஒரு மெசேஜ் எடுத்தீங்க. நான் பயப்பட வேணான்னு பண்ணவே இல்லையே, பயப்படலான்னு தான் நான் பேசினேன். நான் பயப்படலான்னு நான் பிரசவம் கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு எப்படி போய் உட்காந்துருக்கு? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உட்காந்துருக்கு. அப்போ நான் எதை சாதிக்கணும்னு நினச்சேன்னா அதை என்ன செஞ்சுட்டேன்? சாதிச்சிட்டேன். ஷுட் நாட் ஃபியர் அல்ல, யூ நீட் நாட் ஃபியர். தட்ஸ் த ரைட் மெசேஜ். தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி படிச்சுக்கிட்டே வரும். இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். faith on blessings or faith on promises. உங்கள் விசுவாசம் ஆசீர்வாதங்கள் மேலையா அல்லது உங்கள் விசுவாசம் வாக்குத்தத்தங்கள் மேலையா என்பதை குறித்து இன்றைக்கு பேச விரும்புகிறேன். உங்கள் விசுவாசம் எதன் மீது வைக்கிறீர்கள்? தேவன் கொடுக்கிற, உலகத்தை பற்றியே பேசலை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மீது உங்கள் விசுவாசமா அல்லது ஆசீர்வாதங்களுக்கு காரணமான வாக்குத்தத்தங்கள் மீது விசுவாசமா? ஆபிரகாம் எதன் மீது விசுவாசம் வைத்தான்? நாம் எதன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும்? எதன் மீது விசுவாசம் வைத்தால் எதெல்லாம் போனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, எதன் மீது மாற்றி விசுவாசம் வைத்தால் அது போகும்போது நீங்கள் கவலைப்படுவீங்க என்பதை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். அந்த குறிப்பிட்ட விஷயத்தை உங்கள் மனதிலே நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நான் அதை பதிப்பதற்கு நான் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 இதை வைப்பா. ஆமென். ஓகே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த அதாவது வித்தியாசமான விசுவாசத்தின் வித்தியாசமான முகங்கள் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பேசுவோம். ஏற்கனவே ஒரு தடவை முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன் லா பீரியடில். இப்பவும் நான் அதை பேச விரும்புகிறேன். இதே மெசேஜ், அதாவது ஃபெய்த் மட்டும் எப்போவுமே லாவில் இருந்து கிரேஸுக்குள்ளே ஸ்பீட் பிரேக்கே இல்லாமல் உள்ளே வந்துடும். ஆமென் சொல்லுவோம். ஏன்னா ஃபெய்த் த ப்ரீவியஸ் ஸ்டெப் ஆஃப் கிரேஸ். விசுவாசத்தை பற்றி நிறையா அந்த அதிகாரம் ஃபுல்லாக எழுதப்படுகிறது. 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியல். ஆமென் சொல்லுங்கள். இந்த 11ஆம் அதிகாரம் பரிசுத்தவான்களின் பட்டியல் அல்ல. 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியல். தேவன் பரிசுத்தவான்கள் பட்டியல் அப்படின்னு எழுத ஆரம்பித்தார்னா 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வெள்ளை பேப்பராக தான் இருந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். தேவன் பரிசுத்தவான்கள் பட்டியல் எழுதலை, தேவன் விசுவாச வீரர்கள் பட்டியல் எழுதினார்.